சிக்ஸ்த்து சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபிஃப்த் லெசன் விலங்குகள் வாழும் உலகம். உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. ஒரு செல் கொண்டவை. ஒரு செல் உயிரினங்கள் அமீபா, கிளாமிடோமோனஸ், பாரமீசியம். அமீபா, கிளாமிடோமோனஸ், பாரமீசியம்லாம் ஒரு செல் உயிரினங்கள். பல செல் கொண்டவை புலி, மனிதன், குரங்கு, மண்புழு, நத்தை, தவளை, மீன் மற்றும் புறா போன்ற பறவை இனங்கள், விலங்கினங்கள்லாம் பல செல் உயிரினங்கள். தகவமைப்பு. தகவமைப்புனா ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட உடல் அமைப்புகள் இருக்கும், இல்லை அது மாற்றிக்கும், அதெல்லாம் தான் தகவமைப்புன்னு சொல்கிறது. ஒட்டகம். நீண்ட கண் இமை. நீண்ட கண் இமை கொண்டது ஒட்டகம். ஏன்னா மணல்லாம் கண்ணில் அடிக்காத வண்ணம் பாதுகாக்குது. வியர்வை சுரப்பிகள் இல்லை, ஏன்னா அதுக்கு நிறையா தண்ணீர் கிடைக்காது. தண்ணீர்லாம் வியர்வை சுரப்பிகளால் வெளியேறிடுச்சுன்னா தண்ணி திருப்பி திருப்பி தேவைப்படும். அதனால் வியர்வை சுரப்பிகள் இல்லை ஒட்டகத்துக்கு. தட்டையான கால்கள். மணல் மூட்டை மாதிரி தட்டையான கால்களை கொண்டது, ஏன்னா மணல்களில் அழுத்தி வச்சு நடப்பதற்கு. திமிழ்கள். முதுகில் இருக்கிற திமிழ்கள் கொழுப்புகளை சேமிக்குது. அந்த கொழுப்புகள் தேவைப்படும் போது, கொழுப்பு சத்து தேவைப்படும் போது அந்த திமிழ்கள்லேருந்து கொழுப்புகளை கரைச்சி எடுத்துக்குது. தடித்த தோல். வெயிலை தாங்குவதற்கான தடித்த தோள்கள் இருக்குது. அதிக அளவு நீர் சேமித்தல். தடவை குடிக்கும் போதே அதிக அளவு நீரை சேமித்து வச்சுக்கிட்டு அதை குறைந்த சிறுநீராக வெளியிடுது. வேர்வை சுரப்பிகள் அதனால் வேர்க்காது. அதனால் ரொம்ப நாள் தண்ணீர் குடிக்காமல் ஒட்டகத்தினால் வாழ முடியும். ஓணான். அசைக்கக்கூடிய கண்ணிமைகள். ஓணானுக்கு அசைக்கக்கூடிய கண்ணிமைகள் இருக்குது. செதில்களால் ஆன தோள்கள் இருக்குது. பறவைகள். ரெக்கைகள். பறவைகளோட முன்னங்கால்கள் தான் ரெக்கைகளாக மாறி இருக்குது. உறுதியான மார்பு தசை. காற்றை கிழித்து கொண்டு பறப்பதற்கு உறுதியான மார்பு தசை இருக்குது. எடை குறைவான எலும்புகள். நல்லா பறக்கிறதுக்காக தேவையான எடை குறைவான எலும்புகள் வெயிட்டாக இருந்தால் பறக்க கடினமாக இருக்கும். அதனால் எடை குறைவான எலும்புகளை கொண்டிருக்குது. மீன். படகு போன்ற உடலமைப்பை பெற்றது மீன். ஏன்னா அது நீந்துவதற்கு படகு போன்ற உடலமைப்பை பெற்றது. செவில்கள், துடுப்புகள் போன்ற இந்த துடுப்புகள் இருக்குது. சிங்கப்பூரில் உள்ள ஜுராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. சிங்கப்பூரில் ஜுராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையில் ஒரு பெரிய கண்ணாடியில் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது வலசை போதல் என்பதாகும். வேடந்தாங்கல், கொடியக்கரை மற்றும் கூடங்குளம் ஆகிய இடங்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயங்கள் ஆகும். ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது வலசை போதல். இது வெளிநாட்டிலேருந்து இங்கும் பறவைகள் வரும், இங்கே இருக்கிற பறவைகளும் வெளிநாட்டுக்கு வலசை போகும். வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயங்கள் ஆகும். பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவில் இருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. ஆமை குளிர்கால உறக்கத்தை செயல்படுத்தும் விலங்கு எதுன்னு கேட்டால் ஊர்வன ஆமை. அதே சமயம் சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் விட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. மோஸ்ட்லி நத்தையை பனிக்காலங்களில் அதிகம் பார்க்கலாம், வெயில் காலங்களில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அமைதியாக உறங்க ஆரம்பிச்சிடணும். எப்பொழுதும் கங்காரு எலி நீர் அருந்துவதே இல்லை. அது உணவில் இருந்து தேவையான நீரை உடலினுள் உருவாக்கி கொள்கிறது. இந்த கங்காரு எலி தண்ணி குடிக்கிறது கிடையாது, உடம்புலேயே அது உணவுலேருந்து தேவையான நீரை உருவாக்கி கொள்கிறது. நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளில் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. துருவ கரடி வாழிடம் துருவ பகுதி. தகவமைப்பு என்னென்னா பாதுகாப்பிற்கான தனிமமான தோல், வெண்மையான ரோமங்கள் கொண்டுள்ளது. பென்குயின் துருவ பகுதியில் தான் இருக்குது. நீந்துவதற்கான துடுப்பு, நடப்பதற்கான 2 கால்களை கொண்டுள்ளது.
வரையாடு மலைப்பகுதிகளில் வாழும். ஓடுவதற்கான வலுவான குளம்புகள். குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள். சிங்கம் காடுகளில் இருக்குது. வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை கொண்ட இரையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்களை பெற்றுள்ளது. உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல். கீழ்கண்டவற்றில் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது? கழிவு நீக்கம். இது எல்லாமே தான். சுவாசம், இனப்பெருக்கம், தகவமைப்பு, கழிவு நீக்கம் எல்லாமே உயிருள்ளவற்றின் பண்புகள். பல்லிகள் இதன் மூலம் சுவாசிக்கின்றன. நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்று, உணவு, நீர். எந்த விலங்கு சுவாசத்திற்கு செவில்களை சிறப்பு உறுப்பாக பெற்றுள்ளது? மீன் சுவாசத்திற்கு செவில்களை சிறப்பு உறுப்பாக பெற்றுள்ளது. ஒரு வாழிடத்தின் உயிரி காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடுக்க. புலி, மான், புல், மண்ணெல்லாம் ஒரு வாழிடம் காடில் இருக்கும். கீழ்கண்டவற்றில் எது வாழிடமாக கூற முடியாது? காட்டு விலங்குகளுடன் கூடிய காடு. அது நம்ம மக்கள் வாழ்கிறதுக்கு தகுந்த இடம் இல்லை, அதனால் வாழிடமாக கூற முடியாது. பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள் தான் பறவைகள் காற்றில் பறக்க உதவி செய்கிறது. பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நகர்வதற்கு உதவி செய்வது எதுனா குறு இழை. கங்காரிகளை வசிப்பது மலை பிரதேசம். நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை வாழிடங்கள் என அழைக்கலாம். செல்கள் எண்ணிக்கையில் அடிப்படையில் விலங்குகளை ஒரு செல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் என வகைப்படுத்தலாம். பறவைகளின் வால் திசை திருப்பும் கட்டையாக செயல்பட்டு பறப்பதற்கு உதவுகிறது. அமீபா போலிக்கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். சரி. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். தவறு. ஒரு செல் உயிரியான அமீபா பொய்க்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. சரி. பறவைகள் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் பார்க்க முடியும். தவறு. இருவிழி பார்வை கொண்டது பறவைகள். பாரமீசியம் பல செல் உயிரி. தவறு. புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை வாழிடம் என்று அழைக்கிறோம். ஒரு செல்லாலான உயிரினங்கள் ஒரு செல் உயிரி என அழைக்கப்படுகிறது. மீனின் சுவாச உறுப்பு செவில்கள் ஆகும். கால்களில் உள்ள வலைநகங்கள் மூலம் பல்லிகள் தரை இறங்குகின்றன. ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் உள்ள கொழுப்புகளை சேமிக்கின்றன.